தோல்வி மேல தோல்வி அடைஞ்ச ஒருத்தர் இந்த உலகையே வென்ற கதையை இன்னைக்கு பாப்போமா? வெல்கம் டு ஸ்மால் ஸ்டோரிஸ் பிக் இன்சைட்ஸ். இந்த சீரீஸ்ல நம்ம சின்ன கதையில இருந்து பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்து நான் பேசிட்டு இருக்கிறது ஹோண்டா பத்தி தான். அவரு மிகப்பெரிய பிசினஸ் மேன்லாம் ஒன்றும் கிடையாது. அவரு சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனா அவருக்கு நிறைய கனவுகள் இருந்தது. ரொம்ப கியூரியஸான பர்சனும் கூட. அவர் ஒரு சாதாரண மெக்கானிக்கா இருந்தாரு. அவருக்கு ரேஸ் கார்ஸ் பில்ட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட மூளைய வச்சு தனக்குன்னு ஒரு பெரிய ரேஸ் கார் பில்ட் பண்ணாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அது ஆக்சிடென்ட்ல உடைஞ்சு போயிடுது. அதனால அவரோட கனவுகளும் உடைஞ்சு போகல. அவரு 1936ல பிஸ்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு போய் டொயோட்டா கம்பெனில காமிக்கிறாரு. பட் டொயோட்டா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இது அவ்வளோ குவாலிட்டியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா மனம் தளராம அவரோட ஃபுல் சேவிங்ஸையும் போட்டு மிகப்பெரிய ஒரு என்ஜினை கண்டுபிடிக்கிறாரு. பட் துரதிருஷ்டவசமா அந்த நேரம் தான் பார்த்து வேர்ல்டு வார் வருது. அப்போ அவரோட இண்டஸ்ட்ரி மேல 2 வாட்டி போடுறாங்க. அதுல இருந்து மீண்டு வந்த அவரு திரும்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்பியும் அவரோட இண்டஸ்ட்ரியை சரி பண்ணி கொண்டு வரும்போது எர்த்குவேக் வந்துடுது. எர்த்குவேக்ல எல்லாமே போயிடுது. எத்தனை தோல்விகளை தான் ஒரு மனுஷன் பார்க்க முடியும்? அப்படி இருக்கும் போதும் அவரு மனம் தளரவே இல்லை. அவரோட பெர்சிவரன்ஸ் அப்படி இருந்தது. திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ பெரிய நல்ல ஒரு என்ஜினை ரெடி பண்றாரு. பிற்காலத்துல அதுதான் ஹோண்டா மோட்டா கம்பெனியா உருவாகுது. ஹச்சிரோ ஹோண்டா அப்படிங்கிறவரு எவ்வளவு பெரிய சாதனையாளரா என் கண்ணுக்கு தெரியறாரு தெரியுமா? ஒரு தோல்வியிலும் தோண்டு விழற நம்ம எத்தனை தோல்வி வந்தாலும் அதுல இருந்து மீண்டெழுந்து வந்து இன்னைக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு கார் கம்பெனியை நிறுவனார் அப்படிங்கிறது பெருமையான விஷயமும் கூட. இதுல இருந்து நமக்கு நிறைய லெசன்ஸ் தெரியுது இல்லையா? ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ்.